வணக்கம். தலைப்புச் செய்திகள். கோவையில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் பெற்றோரிடம் தொலைபேசி மூலம் ஆறுதல் கூறி முதல்வர் விஜய் ரூபாய் 7 லட்சம் நிதி உதவி வழங்கினார். நம் அடுத்த இலக்கு ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்களை வெல்வதே ஆகும். பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதி. கண்டிப்பாக திடீர் மின்வெட்டை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் படிப்படியாக தொடங்கும். மின்வெட்டு பிரச்சினை குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். டெல்லி விமான நிலையத்தில் ரூபாய் 48 கோடி மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அதிமுக திமுக கூட்டணி அமைப்பதாக தகவல் வந்ததை அடுத்துதான் தவிகவுடன் கூட்டணி அமைத்தோம். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தகவல். தமிழ்நாடு அரசு மக்கள் பாதுகாப்பிலும் நீதியிலும் எந்த சமரசமும் செய்யாது. அமைச்சர் கீர்த்தனா பேட்டி. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. வெள்ளை மாளிகைக்கு வர அதிபர் ட்ரம்ப் சார்பில் அழைப்பு விடுத்தார். பாகிஸ்தானின் இராணுவ வீரர்கள் பயணித்த ரயிலை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 24 பேர் உயிரிழப்பு. சிறைத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதற்கட்டமாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் புழல் மத்திய சிறைச்சாலைக்கு நேரில் சென்று ஆய்வு. சிறைச்சாலை பதிவேடுகளை முழுவதுமாக கணினிமயமாக்க அலுவலர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். ஆந்திராவில் 4 நாட்களில் வெப்ப அலைக்கு 18 லட்சம் கோழிகள் பலி. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு அமலாக்கத்துறை கடிதம். தன் தேவைக்கேற்ப கொள்கைகளை மறந்து துரோகம் புரிவது காங்கிரசுக்கு புதிதல்ல. திமுக இளைஞரணி கூட்டத்தில் கண்டன தீர்மானம் நிறைவேற்றம். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.